அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/4/2025 பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி பின்னிரவு 3:22 வரை பின்பு பௌர்ணமி. உத்திர நட்சத்திரம் பகல் 3:10 வரை பின்பு அஸ்த நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 3:10 வரை பின்பு அமிர்த யோகம். இன்று பங்குனி உத்திரம், சுப முகூர்த்த நாள். முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் கேது சஞ்சரிப்பதும் குரு 2இல் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 4இல் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதையும் சமாளித்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், ராகு, சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குரு 12இல் இருப்பதால் பண வரவில் தேவையற்ற நெருக்கடிகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் கேது, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் கேது, 8ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் 8இல் குரு 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு புறம் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. முடிந்தவரை அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது, 7இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரன் புதன் 5இல் சஞ்சரிப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமும், மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்க நிலை தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு சூரியன், 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 9இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும்.
உடன் இருப்பவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி, ராகு, சூரியன், 8இல் சந்திரன், கேது சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பேச்சால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் உழைப்பால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.